அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம். இந்த ப்ரிடிக்ஷன்ஸ்ல நம்ம என்னென்ன ஸ்விங் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி தான் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இது செகண்ட் ரவுண்ட் சர்வே. ஸோ நேற்றைய தினம் விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில இணைய போறது இல்லை அப்படின்றத வெளிப்படையாவே சொல்லியிருந்தாரு. அதுக்கு நான் ரொம்பவே தேங்க்ஃபுல்லா அவருக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல. ஸோ அதை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அவரு. மேபி அந்த விஷயம் அவருக்கு ரீச் ஆயிருக்கலாம். மக்கள் மத்தியில இந்த என்டிஏ கூட்டணி ரொம்ப நெகட்டிவா போயிட்டு இருக்கு தாவேகாவுக்கு நரேட்டிவ் அடிப்படையில, அதனால அதை பத்தி பேசுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால அவர் அதை சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு அவருக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கட்சி இந்த அளவு மக்கள் மத்தியில செல்வாக்கோட இருக்கும்போது இது மாதிரியான நரேட்டிவ்ஸ் கட்சியோட பலத்தை மைனாரிட்டிஸ் மத்தியில குறைச்சிடக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட கன்சர்னா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோ நான் போட்டப்பவே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்க நிச்சயமா அவர் போகமாட்டாருன்னு. நானும் அப்படித்தானே சொன்னேன், நானும் நம்பினேன். அதுக்கான ஒரு பலனா தான் அவர் சொல்லியிருக்காரு. நிச்சயமா அந்த செய்தி மைனாரிட்டிஸ் மத்தியில போய் சென்று சேர கொஞ்சம் டேஸ் எடுக்கும். நிச்சயமா அவங்க சேஞ்ச் ஆவாங்க அப்படின்றது தான் நானும் நம்புறேன். ஓகே, இந்த ஈரோடு மாவட்டத்துல வருகின்ற சட்டமன்ற தொகுதிகள் மொத்தம் 8. என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஈரோடு கிழக்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர், பெருந்துறை, அந்தியூர், ஈரோடு மேற்கு, பவானி. ஸோ இந்த சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக தான் இந்த மாவட்டம் இருக்கு. ஸோ ஈரோடு மாவட்டம் இந்த பேருக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஈரமான ஓடை அப்படின்றது தான் பேர் காரணமா வரலாற்று அடிப்படையில வருது. இந்த ஈரோடு மாவட்டத்தை 2ஆ பிரிக்கிற 2 நதிகள் இருந்ததா சொல்லப்படுது. பெரும்பள்ள ஓடை, பிச்சைக்காரன் ஓடை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனுடைய பெயர் மருவிய காரணத்தினால ஈரோடு அப்படின்ற பேர் வந்ததா சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம சாம்பிள்ஸ் லைனா பார்க்கலாம். அதுக்கப்புறம் எந்த மாதிரியான டிஃபரன்ஸ் இந்த மாவட்டத்துல வருகின்ற சட்டமன்ற தொகுதிகள்ல வந்திருக்கு அப்படின்றத நீங்க ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. ஓகே, முதல் சட்டமன்ற தொகுதி ஈரோடு கிழக்கு. இந்த தொகுதிக்கு 2 முறை இடைத்தேர்தல் வந்துருச்சு 2021க்கு அப்புறமா. இங்க டிவிக்கு 406, ஏடிஎம்கே 325, டிஎம்கே 76, அதர்ஸ் 15. டிவிகேக்கு 49% வாக்குகள் கிடைக்குது, ஏடிஎம்கேக்கு 40%, டிஎம்கேக்கு 9%, அதர்ஸ்க்கு 2% வாக்குகள். ஈரோட பொறுத்த வரைக்கும் அதிமுக எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங். அது எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து 2021 அதுக்கப்புறம் பார்லிமெண்டா இருக்கட்டும், இடைத்தேர்தல் கூட எங்கேயுமே அதிமுக ரொம்ப கீழெல்லாம் போனதில்லை. அது ஒரு ஸ்ட்ராங்கான ஓட் பேஸை மெயின்டைன் பண்ணுது. அதுக்கு கம்யூனிட்டி ரீதியிலான ஒரு ரீசன் இருக்கு. கேவிஜி கொங்கு வேளாளர்கள் அதிமுகவை ரொம்பவே பெரிய கட்சியா பேக்கப் பண்றாங்க. ஸோ அந்த கட்சியினுடைய கோர் ஓட்டர்ஸா அவங்க நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு சின்னம் அடிப்படையில, லீடர்ஸ் அடிப்படையில எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட அபிமானிகள். ஸோ இந்த அடிப்படையில வாக்களிக்கிற ஓட்டர்ஸும் கணிசமா இந்த பகுதிகளில் இருக்காங்க. முதல் தேர்தல் 1977 அது சட்டமன்ற பொது தேர்தலில் எல்லா தொகுதியிலும் கூட்டணியோட எம்ஜிஆர் நிற்கும் போது கொங்கு மண்டலத்துல அவர் அதிக அளவு சீட்டுகள்ல ஜெயிச்சாரு. காங்கிரஸ் டாமினேட் பண்ண கொங்கு மண்டலத்தை இவர் கேப்சர் பண்ணாரு. அதுக்கு முக்கியமான ரீசன் கேவிஜியினுடைய அந்த பேக்கப் தான். அவங்க தான் எம்ஜிஆருக்கு அதிக அளவு வாக்குகளை செலுத்தினாங்க. ஜெயலலிதா அம்மையார் அந்த 2 அணியா உடஞ்சதுல சேவல் புறான் கட்சி உடஞ்சப்ப கூட ஜெயலலிதா அம்மையார் எதிர்கட்சி தலைவியா வர்றதுக்கு காரணமா இருந்ததும் இந்த கொங்கு மண்டலம், எஸ்பெஷலி ஈரோடு தான். இங்கதான் சீட்ஸ் நிறைய கன்வெர்ட் ஆச்சு. அதனால அவங்க காங்கிரஸை விட கொஞ்சம் சீட் அதிகமா ஜெயிச்சதுனால எதிர்கட்சியா உட்கார்ந்தாங்க. இல்லைன்னா அது பைபோலார் காங்கிரஸ் டிஎம்கேன்னு கூட மாறி இருக்கலாம். ஸோ பல அரசியல் நிகழ்வுகளுக்கு திருப்பு முனையா அமைஞ்ச ஒரு மாவட்டமா தான் இது இருக்கு. ஸோ இந்த தொகுதி ஈரோடு கிழக்க பொறுத்த வரைக்கும் அதிமுக அதனுடைய அந்த கோர் ஓட் பேஸ் 30% கீழே போகாது. ஆனா 45க்கு மேலேயும் வர முடியாது. அதுதான் இங்க இருக்கிற ப்ராப்ளம். தாவேகா காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியா நின்று எல்லாரோட ஓட்டையும் கன்சாலிடேட் பண்ணுது. கிறிஸ்டியன்ஸ் பேக்கிங்கா நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தலித் கம்யூனிட்டி, ஷெட்யூல் கேஸ்ட் அதிக அளவு தாவேகாவுக்கு வாக்களிக்கிறாங்க, எஸ்பெஷலி அருந்ததி மாதிரியான கம்யூனிட்டிஸ். அதுக்கப்புறம் நாயுடு ஓட்டும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான வாக்கு வங்கியை தாவேகா எடுக்கிறதுனால திமுக இங்க பின்னடைவை சந்திக்குது. ஏன்னா நாயுடு கம்யூனிட்டியா இருக்கட்டும், அருந்ததியர்களா இருக்கட்டும், இவங்க இப்போ திமுகவுக்கு ஆதரவா வாக்களிக்கிற ஒரு ஓட்டிங் பேட்டர்னுக்குள்ள வந்திருக்காங்க 2021க்கு அப்புறமா. இப்போ அது மறுபடியும் தாவேகாவை நோக்கி மூவ் ஆன் ஆகுது. ஸோ நிச்சயமா திமுக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டெபாசிட் இழப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா தான் நான் பாக்குறேன். என்ன சேஞ்சுன்னு பார்க்கும்போது டிவிகேக்கு எந்த சேஞ்சும் இல்லை. ஏடிஎம்கேக்கு 7% இன்க்ரீஸ் ஆகுது, டிஎம்கேக்கு 6% குறையுது, அதர்ஸ்க்கு 1% குறையுது. இப்படிதான் இந்த ஈரோடு மாவட்டத்தினுடைய இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய கள நிலவரம் இருக்கு. அடுத்த தொகுதி மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி. கடந்த முறை இழுபறியில பாஜக ஜெயிச்ச தொகுதி இது. பாஜக தோற்கடிக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு தொகுதியா இது இருந்தது. ஏன்னா அந்த மார்ஜின் ரொம்பவே கம்மி. திமுக ஸ்ட்ராங் கேண்டிடேட் தான் போட்டாங்க. அதனால ஜெயிக்க முடியாம போனதுக்கு காரணம் கேஸ்ட் தான். ஸோ அந்த கேஸ்ட் வேல்யூவை பயன்படுத்தி தான் அதிமுகவால இங்க அதனுடைய கூட்டணி கட்சியை ஜெயிக்க வைக்க முடிஞ்சுது.
ஸோ இங்க 802 சாம்பிள்ல டிவிகே 400, ஏடிஎம்கே 310, டிஎம்கே 81, அதர்ஸ் 11. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 50% வாக்குகளை பெறுது, ஏடிஎம்கே 38%, டிஎம்கே 10%, அதர்ஸ் 2% வாக்குகள். டிவிகேக்கு எந்த சேஞ்சும் இல்லை, ஏடிஎம்கேக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுது, டிஎம்கேக்கு 9% குறையுது, அதர்ஸ்க்கு 1% வாக்குகள் குறையுது. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான தொகுதிகள்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேலே அதனுடைய கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாக்குகளை எடுக்க முடியுமோ எடுத்துருச்சு. செகண்ட் ரவுண்ட் சர்வேல அந்த வாக்குகள் ரீட்டைன் ஆகுது, அல்லது 1% குறைஞ்சிருக்கலாம், 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஆனா இந்த தொகுதி வந்து பைபோலரா மாறுது. அது வந்து மும்முனை போட்டியா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல லைட்டா மும்முனை போட்டியா வர மாதிரி இருந்த முடக்குறிச்சி இப்ப வந்து வேற மாதிரி போகுது. இங்க திமுக டெசிமேட் ஆகுது, இந்த இருமுனை போட்டியா அது மாறி தாவேகா வெர்சஸ் அதிமுக அப்படின்னு ஃபைட் வருது. இதுல வந்து ஷெட்யூல் காஸ்டும் சரி, நாயுடுஸும் சரி, அதே மாதிரி காஸ்ட் நியூட்ரல் ஃபேக்டர்ல வர்ற கம்யூனிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே தாவேகா பின்னாடி வந்து நின்றுறாங்க. அனைத்து கம்யூனிட்டிஸ்க்கான கட்சியா ப்ரொஜெக்ட் ஆகுது. பட் அதிமுக கேவிஜினுடைய கன்சால்டேஷன் பிளஸ் அதிமுகவுக்கு வாக்களிக்கிற சிறிய எண்ணிக்கையிலான கம்யூனிட்டிஸ் இவங்களோட ஓட்டை மட்டும் கன்சால்டேட் பண்ணி தான் வருது. அதனாலதான் அதிமுக ஒரு லெவலுக்கு மேல இந்த தொகுதியில போக முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். 45%. அதுவே வந்து அவங்க ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கேம்பெயின் சூப்பரா இருந்து எல்லா விதமான ஆயுதங்களையும் அவங்க யூஸ் பண்ணாதான் அந்த ஓட் ஷேரையே அட்டைன் பண்ண முடியும். ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அது கிடையாது. அண்ட் கேவிஜிலே வந்து யங்ஸ்டர்ஸும் மகளிரும் ஒரு செக்ஷன் தாவேகாவுக்கு வாக்களிக்கிறாங்க. ஸோ அதனால மொத்தமா அது அதிமுகவுக்கு போகுது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அடுத்த தொகுதி கோபிச்செட்டிப்பாளையம். இங்க 726 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க டிவிகே 388, ஏடிஎம்கே 250, டிஎம்கே 78, அதர்ஸ் 10. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 53% வாக்குகளை பெறுது, ஏடிஎம்கே 34%, டிஎம்கே 11%, அதர்ஸ் 2% வாக்குகள். இங்க டிவிகேக்கு 12% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 4% குறையுது, டிஎம்கேக்கு 8% குறையுது, அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்லை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வே நம்ம எடுக்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் ஜாயின் பண்ணல, பட் செகண்ட் ரவுண்ட் எடுக்கும்போது ஜாயின் பண்ணிட்டாரு. ஆனாலுமே அதிமுக 34% வருது. அதுக்கு காரணம் என்னன்னா கேவிஜி வந்து ஸ்டில் அதிமுக பின்னாடி தான் இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் போனாலுமே அவருக்கு ஆதரவான ஒரு வாக்கு வளையம் அப்படின்னு பார்த்தோன்னா 5% தான் நான் எஸ்டிமேட் பண்றேன். ஏன்னா அப்படிதான் வருது, என்னோட கேல்குலேஷன் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. ஸோ அந்த 5% மட்டும் அவருக்கு ஆடட் அட்வான்டேஜா போகலாம். இங்க 12% போயிருக்குல்ல, அது எக்ஸ்ட்ரீம் வேல்யூன்னு சொல்லலாம். அவருடைய அந்த கெமிஸ்ட்ரி, அவர் சார்ந்த கம்யூனிட்டியில வந்து ஒரு செக்ஷன் தாவேகா பின்னாடி வந்திருக்கலாம். திமுகவுக்கு வாக்களிக்கிற ஒரு செக்ஷன் சரி இவர் வந்து தாவேகாவுக்கு போயிட்டாரு, எப்படியாவது நம்ம அதிமுகவை தோக்கடிக்கணும், அதனால தாவேகாவுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு அந்த கெமிஸ்ட்ரி ஓரியன்டா வர ஓட்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். இது வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்ல நீங்க பார்க்க முடியும். கம்யூனிஸ்ட் கட்சியோட வாக்குபலம் 1% 2% இருக்கும். ஆனா அது போய் ஒரு கூட்டணியில சேரும்போது கெமிஸ்ட்ரியில அது ஒரு 5% வேல்யூவை ஆட் பண்ணி கொடுக்கும். 2011 தேர்தல் இதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ அப்படி பார்க்கும்போது செங்கோட்டையன் அவர்களால அவரோட வேல்யூ 5% இருந்தாலும் அவரால் ஒரு 12% ஸ்விங் பண்ணி தர முடியுது. அதனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா தாவேகா வெற்றி பெறும் அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா 12% அவரால் கெமிஸ்ட்ரி மூலமா ஸ்விங் பண்ணி தர முடியுது, ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ கோபிச்செட்டிப்பாளையம் உறுதியா தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பை தர ஒரு சட்டமன்ற தொகுதியா தான் நான் கருதுறேன். அடுத்த தொகுதி பவானி சாகர் ரிசர்வ்டு தொகுதி. 688 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த தொகுதி வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா அங்க வந்து அந்த இயற்கை காட்சிகள், இயற்கை வளம்லாம் ரொம்ப அதிகமா நல்லா இருக்கும். இங்க கூட்டணி கட்சியான சிபிஐக்கு கொடுப்பாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இங்க நிற்கும் திமுக கூட்டணியில. அதிமுக கூட்டணியில இங்க வந்து பிஜேபி நிக்க போறதா கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பிஜேபி நின்றுச்சுன்னா ஃபைட்டே கிடையாது. இங்க தாவேகா வெர்சஸ் அதிமுக கூட்டணியில பிஜேபி நிற்கும் போது திமுக வந்து இங்க 2வது இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். ஆனா இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது அதிமுக இங்க நிக்குது அப்படின்ற ஒரு அசம்ஷன்ல தான் எடுத்திருக்கோம். இங்க டிவிகே 303, ஏடிஎம்கே 271, டிஎம்கே 105, அதர்ஸ் 9. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 44% வாக்குகளை பெறுது, ஏடிஎம்கே 39%, டிஎம்கே 15%, அதர்ஸ் 2% வாக்குகள். டிவிகேக்கு 3% குறையுது, ஏடிஎம்கேக்கு 12% இன்க்ரீஸ் ஆகுது, டிஎம்கேக்கு 8% குறையுது, அதர்ஸ்க்கு 1% வாக்குகள் குறையுது. இது வந்து பைபோலரா மாறுது, இருமுனை போட்டியை நோக்கி போகுது இந்த தொகுதி. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் சில இடங்கள்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வே பண்ணும்போது அந்த கன்ஃபியூஷன் மக்கள் மத்தியில இருந்தது. அதான் மும்முனை போட்டி 4 முனை போட்டியா வர்றது. ஆனா இப்போ வந்து பைபோலரா இது மாறுது. அதாவது 3வது 4வது வர கட்சிகள்லாம் சிங்கிள் டிஜிட் தள்ளிட்டாலே இது வந்து இருமுனை போட்டி அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ இந்த தொகுதி இருமுனை போட்டியை நோக்கி தான் போகுது. பவானி சாகர்ல பிஜேபி நின்றுச்சுன்னா போட்டியே தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் இருக்கும். ஒருவேளை இங்க அதிமுக நிக்குதுன்னா இந்த கண்டெஸ்ட் ரொம்ப ஹெவியா இருக்கும். ஆனா பவானி சாகரை பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல் காஸ்ட் மத்தியில தாவேகாவுக்கு பெரிய ஆதரவு இருக்கு. அதனால இங்க ஜெயிச்சிரும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அடுத்த தொகுதி பெருந்துறை சட்டமன்ற தொகுதி. 641 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஏடிஎம்கே 301, டிவிகே 220,
டிஎம்கே 107, அதர்ஸ் 13. பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே 46% வாக்குகளை பெறுது, டிவிகே 33%, டிஎம்கே 15%, அதர்ஸ் 6% வாக்குகள். ஏடிஎம்கேக்கு 3% இன்க்ரீஸ் ஆகுது, டிவிகேக்கு 3% குறையுது, டிஎம்கேக்கு 2% இன்க்ரீஸ் ஆகுது, அதர்ஸ்க்கு 2% வாக்குகள் குறையுது. பெருந்துறையை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு சட்டமன்ற தொகுதி தான், அதை நான் இப்பவே சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவினுடைய ஓட் பேஸ் 29க்கு போது 28க்கு வருது, 33, 35 இப்படி ஃபிளிப் ஆகிட்டே இருக்கு ஒரு பூத் வைஸ் டெஸ்ட் பண்ணும்போது. அதனால இந்த தொகுதியில தாவேக்கா டெபாசிட் வாங்கிறோம், 2வது இடம் கூட வந்துடும். ஆனா வெற்றி வாய்ப்பு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டவுட்ஃபுல்லான விஷயம் தான். அதனால பெருந்துறையை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா நல்லாவே ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. கடினமான உழைப்பை போட்டாதான் இங்க 40% வரைக்கும் ஏறி வரலாம். ஆனா அதிமுக 46க்கே போயிடுச்சு. அதனால இங்க வெற்றி வாய்ப்பானது ரொம்பவே டவுட்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அடுத்த தொகுதி அந்தியூர். இந்த அந்தியூரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லணும், இங்க வந்து வன்னியர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்காங்க, 10% கீழே தான் இருக்காங்க. அவங்க டிசைடிங் ஃபேக்டர் இந்த தொகுதியில. அதிமுக இங்க பாமகவுக்கு சீட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, ஒரு ட்ரை பண்ணலாம். ஆனா உறுதியா கொடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா இந்த தொகுதியில தாவேக்காவுக்கும் பலம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல நம்ம பார்க்கும்போது அந்தியூர்ல வந்து தாவேக்கா கொஞ்சம் மேலே ஏறி வந்துச்சு, இப்போ இன்னுமே மேல வந்திருக்கு. 1% தான் ட்ரைல் ஆயிட்டு இருக்கு. ஏடிஎம்கே 300, டிவிகே 294, டிஎம்கே 81, அதர்ஸ் 16. பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே 43% வாக்குகளை பெறுது, டிவிகே 42%, டிஎம்கே 10%, அதர்ஸ் 5% வாக்குகள். அடுத்தது இந்த தொகுதியினுடைய அந்த ஸ்விங் அப் ஆகும்போது ஏடிஎம்கேக்கு 3% இன்க்ரீஸ் ஆகுது, டிவிகேக்கு 11% இன்க்ரீஸ் ஆகுது, டிஎம்கேக்கு 13% குறையுது, அதர்ஸ்க்கு 1% வாக்குகள் குறையுது. அடுத்த தொகுதி ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி. இங்க 842 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க ஏடிஎம்கே 409, டிவிகே 330, டிஎம்கே 90, அதர்ஸ் 13. பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே 48% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 10%, அதர்ஸ் 3% வாக்குகள். இங்க ஏடிஎம்கேக்கு 6% இன்க்ரீஸ் ஆகுது, டிவிகேக்கு 6% இன்க்ரீஸ் ஆகுது, டிஎம்கேக்கு 12% குறையுது, அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இந்த தொகுதியும் இருமுனை போட்டியை நோக்கி போது, ஒரு டைட்டான இருமுனை போட்டி தான் இங்க எதிர்பார்க்கப்படுது. 39 அப்படின் போது தாவேகா மேக்ஸிமம் ஒரு 40-42 வரைக்கும் போகலாம், அவ்வளவுதான். அது கீழே வராது, மேலேயும் போகாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த ஈரோடு மேற்குல இருக்கு. ஈரோடு மேற்கை பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி ஈரோடு மேற்கு, இந்த ஈரோடுல வர்ற எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு விஷயம் என்னன்னா கேவிஜி கன்சாலிடேஷன் ஹெவியா இருக்கு. ஏன்னா சீஃப் மினிஸ்டரா இருந்த ஒருத்தரோட கம்யூனிட்டி இப்ப சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்கிறவரோட கம்யூனிட்டின்னு போது மறுபடியும் அதிகாரத்துக்கு வரணும்ன்ற அந்த தாக்கம் அந்த கம்யூனிட்டிஸ் மத்தியில இருக்கும். அந்த கம்யூனிட்டி அது சார்ந்து இருக்கிற மற்ற கம்யூனிட்டிஸையும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும். அப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும்போதுதான் 18% இன்ஃபுளுயன்ஸ் வச்சிருக்கிற கேவிஜி 35% அதை இன்க்ரீஸ் பண்றாங்க மற்ற கம்யூனிட்டிஸோட ஒரு ஒற்றுமையோட. இங்க வந்து நாயுடுஸ் இவங்க இந்த மாதிரியான கம்யூனிட்டிஸ் தான் திமுகவுக்கு வாக்களிப்பாங்க ஆன்டி கேவிஜி சென்டிமெண்ட்ல. பட் அவங்க மத்தியில ஒரு ஸ்பிளிட் உருவாகி அது தாவேக்காவுக்கு வருது. கேவிஜி மத்தியிலும் ஒரு ஸ்பிளிட் இருக்கு, சின்ன ஸ்பிளிட் தான். அதிமுக தான் லீட் பண்ணுது அவங்க மத்தியில. பட் அதுல வர்ற ஒரு சின்ன ஸ்பிளிட் தாவேக்காவுக்கும் ஒரு பிளஸ்ஸா தான் வருது. அப்படி பார்க்கும்போதுதான் இங்க திமுக வந்து பலம் இழக்குது, அந்த பலத்தை இவங்க 2 பேரும் கெயின் பண்றாங்க. ஸோ தாவேக்கா வந்து இந்த தொகுதி ஈரோடு மேற்கை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணல, கட்சி பெரிய அளவுக்கு எக்ஸிஸ்டண்டா இல்லை. ஆனா மக்களோட சப்போர்ட் இருக்கு. அதான் நம்ம முன்னாடி சொன்னதுதான், கட்சி வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் அடிப்படையில ஒர்க் பண்ண மாதிரி தெரியல, மொபிலைசேஷன் இல்லை, ஆனா சப்போர்ட் இருக்கு. சப்போர்ட் இருக்கும்போது நம்ம அதை டினை பண்ண முடியாது. புதுக்கட்சிக்கு ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்றது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம் தான். எம்ஜிஆர் திமுகல இருந்து வந்த அவராலே வந்து முதல் தேர்தலில் ஆர்கனைசேஷனை விரிவுபடுத்த முடியல, ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் கட்சி ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க, அது வேற கதை போச்சு. பட் இங்கேயும் அந்த மாதிரிதான் இருக்கு, ஆனா மக்கள் சப்போர்ட் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றது என்னன்னா, தாவேக்கா வந்து ஒழுங்கா பிரச்சாரம் பண்ணலைன்னா கூட கேண்டிடேட் செலக்ஷனை கரெக்டா பண்ணி போட்டுட்டாங்கன்னா அவங்க நிறைய சீட்ல ஜெயிச்சிருவாங்க. இந்த ஈரோடை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஏன்னா அது கம்யூனிட்டி வேல்யூவோட நிக்குது, பாமக அலைன்ஸோட நிக்குது. தாவேகா காசு நியூட்ரலா நின்றுதான் இங்க ஃபைட் பண்ணி ஆகணும். அதனால உறுதியா தாவேகா 35%க்கு மேல எடுத்துரும். அப்ப சீட்டு கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை எந்த அளவுக்கு எஃபெக்டிவா கொண்டு போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அடுத்த தொகுதி பவானி சட்டமன்ற தொகுதி. இங்க வந்து ஏடிஎம்கே 400, டிவிகே 375, டிஎம்கே 109, அதர்ஸ் 16. பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே 44%, டிவிகே 41%, டிஎம்கே 12%, அதர்ஸ் 3% வாக்குகள். இங்க ஏடிஎம்கேக்கு 3% இன்க்ரீஸ் ஆகுது, டிவிகேக்கு 5% இன்க்ரீஸ் ஆகுது, டிஎம்கேக்கு 6% குறையுது, அதர்ஸ்க்கு 2% வாக்குகள் குறையுது. பவானியை பொறுத்த வரைக்கும்
அதிமுகவுக்கு ஒரு கடுமையான சவால் வந்து தாவேகா கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வே கம்பேர் பண்ணும்போது தாவேகா இங்க இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, திமுகவோட வாக்காளர்கள் அதிமுகவுக்கு எதிர்ப்பா தாவேகா சைடு வராங்க. எஸ்பெஷலி நாயுடு கம்யூனிட்டியினுடைய ஒரு போலரைசேஷன் இங்க வருது. போலரைசேஷன் கிராமங்கள்ல கண்டிப்பா இருக்கும், நகரங்கள்ல லைட்டா இருக்கும். ஸோ கிராமங்கள்ல தான் தாவேகா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுது இந்த பவானியில மட்டும், ஆனா நகரங்கள்ல லீட் பண்ணிடுது. ஸோ அதனால இந்த ஓட் பர்சன்ட் வருது. ஸோ பவானிலாம் வந்து இழுபறி தொகுதி தான். இது வந்து உறுதியா இவங்க தான் ஜெயிப்பாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க நான் சொல்ல வரல. பட் அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அது காரணம் ஆர்கனைசேஷன், பூத் ஸ்ட்ரக்சரு, ஏஜென்ட்ஸ், பார்ட்டி ஃபங்க்ஷனரி, மிஷினரி. ஸோ இவங்க எல்லாருமே பெரிய அளவுல ஒர்க் பண்ணுவாங்க. அதை கால்குலேட் பண்ணி தான் நான் இந்த பர்சன்ட்டை கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா சாம்பிள்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணும்போது 2 பேரும் ஈக்குவலா வர மாதிரி தான் இருந்தது. ஸோ டிவிகேவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு ஃபைட்டை கொடுக்கும். நல்ல கேண்டிடேட் போட்டா மேபி ஜெயிக்கலாம். பட் அஸ் ஆஃப் நவ் இங்க தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பானது இல்லை. ஸோ இங்க அதிமுக தான் லீடிங்ல இருக்கு. ஓகே, இந்த ஈரோடு மாவட்டத்தில் வருகின்ற 8 சட்டமன்ற தொகுதிகள்ல தாவேகா 4 தொகுதிகள்ல முன்னிலை வகிக்குது. ஏடிஎம்கே 4 தொகுதிகள்ல முன்னிலை வகிக்குது. டிஎம்கே 0, அது 0. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 44% வாக்குகளை பெறுது. இந்த மாவட்டம் முழுக்க 8 சட்டமன்ற தொகுதிகள்ல தாவேகாவினுடைய வாக்கு சதவீதம் 44. ஏடிஎம்கே 41%, டிஎம்கே 12%, அதர்ஸ் 3% வாக்குகள். இங்க டிவிகேக்கு 4% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 5% இன்க்ரீஸ் ஆகுது, டிஎம்கேக்கு 7% குறையுது, அதர்ஸ்க்கு 2% வாக்குகள் குறையுது. ஸோ ஈரோட பொறுத்த வரைக்கும் தாவேகா முன்னாடி கன்வெர்ட் பண்ண 4 சீட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல 4 சீட்ல லீட் பண்ணிச்சு. இப்பவும் அதே 4 சீட்ல தான் லீடிங்ல இருக்கு. அதே மாதிரி ஏடிஎம்கே 4 சீட்ல தான் லீட் பண்ணிச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல, இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கு. ஓட் ஷேர் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டைட் ரேஸ் வந்து நிக்குது. தாவேகா புவரா பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. கேண்டிடேட்ஸ் மத்தியில ஒரு ஜெல் இல்லை, கேடஸ் கூட சரியா எலெக்ஷன் டைம்ல ஒர்க் பண்ணல, கேம்பெயின் சிஸ்டம் சரியா இல்லை அப்படின்னா 2 பேரும் 40-40 வந்து நின்றுவாங்க. அப்போ எப்படி சீட்டு கன்வெர்ட் ஆகும்னே நம்ம சொல்ல முடியாது. ஒன்னு தாவேகா ஸ்வீப் பண்ணி நின்றுலாம், இல்ல அதிமுக ஸ்வீப் பண்ணிடலாம். பட் அஸ் ஆன் டேட் இன்னைய தேதிக்கு இங்க தாவேகாவுக்கு 4 சீட்டு உறுதியா கன்வெர்ட் ஆகுது. ஈரோடு கிழக்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம் உறுதியா வந்துடும். பவானி சாகர் கூட ஒரு இழுபறி மாதிரி வந்து ஜெயிச்சிரும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஈரோடு மேற்கு, பெருந்துறையில கண்டிப்பா ஜெயிச்சிரும். மற்ற 2 இடங்கள் கொஞ்சம் டவுட், ஹைலி டவுட்ஃபுல். பட் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இருக்கு. ஸோ இப்படிதான் இந்த ஈரோடு மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளோட கள நிலவரமானது இருக்கு. இது போல அடுத்து இன்னொரு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அடுத்து என்ன மாவட்டம் போடணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களோ அந்த மாவட்டத்தினோட பேரை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. நன்றி.